ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல காரசாரமான புளி மிளகாய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷும் கூட. இதுக்கு நான் ஒரு 15 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு 3 பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கினது. வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சின்ன வெங்காயம்னா கூட ஓகே தான். அடுத்து நல்லெண்ணெய் ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்திருக்கேன். புளி சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும் நம்ம, ஒரு டம்ளர் தண்ணியில். இப்போ பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன். இது கலருக்காக தான் நான் போட்டிருக்கேன், ஏன்னா காரம் இருக்காது. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை சுடுதண்ணில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துக்கணும். எப்பயுமே நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கூட செய்யலாம், வெங்காயம் வதக்கினோடனே போட்டு. நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு செய்கிறேன். தண்ணியெலாம் வடித்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இது தண்ணியில் போட்டு எடுக்கிறனால கொஞ்சம் காரமும் கம்மியாக தெரியும். பாருங்கள், இதை கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு பொரிஞ்ச உடனே வச்சுருக்கிற பூண்டையும் இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் பூண்டு வதங்கின உடனே வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கணும். இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூள் பெருங்காயத்தூளையும் போட்டுருங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் இந்த டைமில் போட்டுடலாம். போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகணும், அதனால் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடலாம். எண்ணெயிலே கொஞ்சம் வெந்துடும் அந்த வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரு கிளறிட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் போல் உங்களுக்கு வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இப்போ புளி தண்ணியை இதில் சேர்க்கணும். ஒரு 1 1/4 டம்ளர் வரைக்கும் நீங்கள் அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் சேர்க்குறது பச்சை மிளகாய் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த புளியிலே ஊறினா அந்த டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ நான் காஷ்மீரி மிளகாத்தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நீங்கள் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷங்களும் ஆகும். ஏன்னா அந்த புளித்தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது இது. 5-10 நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு. என்றைக்காச்சும் நம்மளுக்கு காய்கறி எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த பச்சை மிளகாய் வச்சு இந்த தொக்கு பண்ணி சாப்பிட்லாம். இது வெறும் சாதத்துலேயும் போட்டு அப்பளத்தை தொட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா நீங்கள் தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் ஊறுகாய் மாதிரி கூட தொட்டுக்கலாம். இதை பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் செஞ்சுட்டு நம்ம இந்த காரமான புளி மிளகாய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.